ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் புவியியல் மாதிரி தேர்வு 2 இது நம்ம பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி மாடல் டெஸ்ட் 1 நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா அதையும் பார்த்துருங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற புவியியல் பகுதியிலிருந்து 25 மிக முக்கியமான கேள்வியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா டிஎன்பிஎஸ்சி இப்போல்லாம் எப்படி கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனை செட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923 தொடங்கப்பட்டது. இது 1936 அகில இந்திய வானொலி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1950 முதல் ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதில் விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரியாக இருக்குது. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாகத்தான் ஆரம்பிச்சிருக்கு. 1923 ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது பாயிண்ட்டும் சரி. 1936 அகில இந்திய வானொலின்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. 1957 முதல் ஆகாசவாணி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து என்ன பாருங்கள். பிறைச்சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகளுக்கு பெயர் என்ன? பிறைச்சந்திர தோற்றம் இருக்கும், அது மணல் குன்றாக இருக்கும். இதுக்கு பெயர் பர்கான்கள்னு சொல்லுவாங்க. பர்கான்கள். அடுத்து என்ன பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். நீலகிரி மலை தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த மலையில் 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட 42 சிகரங்கள் காணப்படுகின்றன. இந்த மலையின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா ஆகும். இதனுடைய உயரம் 2637 மீட்டர் ஆகும். 2554 மீட்டர் உயரம் கொண்ட முக்குருத்தி என்ற சிகரமும் இங்கு உள்ளது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. நீலகிரி எங்கே இருக்குங்க? தமிழ்நாட்டுடைய வடமேற்கு திசையில் இருக்குது. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட 42 சிகரம் இல்லை, 24 சிகரம்தான் நீலகிரியில் இருக்குது. அப்போ 2வது பாயிண்ட்டு தப்பு. 3வது பாயிண்ட்டு சரிங்க. இந்த மலையின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா ஆகும், கரெக்டு. 4வது பாயிண்ட்டும் சரி. 2554 மீட்டர் உயரம் கொண்ட முக்குருத்தி அப்படிங்கிற சிகரமும் இங்கே இருக்குது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 இங்கே 1 வந்திருக்குனுங்க. 1, 3, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். முதல் இந்திய விமான போக்குவரத்து 1918 ஹென்றி பிக்யூர் என்பவரால் தொடங்கப்பட்டது. 1953 விமான நிறுவனங்கள் தேசியமயமாக்கப்பட்டன. 1990 விமான நிலைய பொறுப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டுங்க. 1918 ஹென்றி பிக்யூர் அப்படிங்கிறவர் அலகாபாத்திலேருந்து நைனிட்டால் அந்த இடத்துக்கு விமானத்தில் போயிருக்காரு. அதை தான் இந்திய விமான போக்குவரத்து சேவை முதல் சேவைன்னு சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட்டு சரி. 1953 விமான நிறுவனங்கள் தேசியமயமாக ஆக்கியிருக்காங்க. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அப்படிங்கிறது 1995 தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். என்ன ஆப்ஷன்லாம் தப்பு தப்பாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1, 2 மட்டும் சரி. 1, 2 சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. மலைகளையும் அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இது சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் பொதிகை மலை என்பது தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. ஜவ்வாது மலை என்பது வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. செஞ்சி மலை என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. பச்சை மலை பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். மனிதனால் முதலில் அறிந்து பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் ஒன்று தாமிரம் ஆகும். இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து தாமிரம் மனித பயன்பாட்டில் 3வது இடத்தில் உள்ளது.
அதிக அளவில் இரும்பை பயன்படுத்துகிறோம், இரண்டாவதாக அலுமினியத்தை பயன்படுத்துகிறோம், மூன்றாவதாக தாமிரத்தை பயன்படுத்துகிறோம். தாமிரமானது வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்தக்கூடியது. தாமிர உற்பத்தியில் சிலி நாடு உலகளவில் முதலிடம் வைக்கிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. மனிதன் கண்டறிந்து முதல்ல பயன்படுத்திய உலோகம் தாமிரம்தான். இரண்டாவது பாயிண்ட்டும் சரி. மனித பயன்பாட்டில் தாமிரம் 3வது இடத்துல இருக்குது. 3வது பாயிண்ட்டும் சரி. தாமிரம் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும். 4வது பாயிண்ட்டும் சரி. தாமிர உற்பத்தியில் முதலிடம் அப்படின்னா சிலி அப்படிங்கிற நாடு தான். இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவின் நில அதிர்வு மண்டலத்தில் தமிழகம் எந்த மண்டலத்தில் உள்ளது? இந்தியாவுடைய நில அதிர்வு மண்டலத்தில் தமிழ்நாடு எந்த வகையில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் தமிழ்நாடு மண்டலம் 3 இருக்குதுங்க. மண்டலம் 3. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். இந்தியாவுடைய முதல் சணல் ஆலை ஜார்ஜ் ஆக்லாண்ட் என்பவரால் 1854 கொல்கத்தாவுக்கு அருகிலுள்ள ரிஸ்ரா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியா சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. சணல் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. முதல் சணல் ஆலை அப்படிங்கிறத கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் ரிஸ்ரான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜார்ஜ் ஆக்லாண்டு அப்படிங்கிற ஆங்கிலேயர் 1854 ஆரம்பித்தார். இது கரெக்டு. 2வது பாயிண்ட்டு சரி. இந்தியா சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்காங்க. 3வது பாயிண்ட்டு சரி. சணல் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் இருக்காங்க. கரெக்டு. 4வது பாயிண்ட்டு தப்பாக இருக்குதுங்க. என்ன அப்படின்னா தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் இல்லை, இது கொல்கத்தாவில் இருக்கிறது. கொல்கத்தா அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. அப்போ விடை 1, 2, 3 சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். 1957 சுரங்க மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்திய சுரங்க பணியகம் நாக்பூரில் உள்ளது. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் மும்பையில் உள்ளது. இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் உள்ளது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. சுரங்க மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 கொண்டு வந்தாங்க. 2வது பாயிண்ட்டும் சரி. இந்திய சுரங்க பணியகம் நாக்பூரில் இருக்குங்க. அடுத்து 3வது பாயிண்ட்டு தப்பாக இருக்குது. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குதுங்க. மும்பை கிடையாது, கொல்கத்தா அப்படின்னு வந்திருக்கணும். கொல்கத்தாவில் உள்ளது. 4வது பாயிண்ட்டு சரி. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் இருக்குது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். பூகி அப்படிங்கிற தேயிலை வகை சீனாவை பூர்வீகமாக கொண்டது. அசாமிகா என்ற தேயிலை வகை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. தேயிலை உற்பத்தியில் இந்தியா 1வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் கேரளா முதலிடத்தில் உள்ளது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. பூகி அப்படிங்கிற தேயிலை வகை சீனாவை பூர்வீகமாக கொண்டது. அசாமிகா அப்படிங்கிற தேயிலை வகை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. 3வது பாயிண்ட் தப்பு இருக்குதுங்க. தேயிலை உற்பத்தியில் இந்தியா 2வது இடம் வைக்கிறது. சீனா ஃபஸ்ட்டு பிளேஸு, இந்தியா 2வது இடம். 4வது பாயிண்ட்டும் தப்பாக இருக்குதுங்க. இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் கேரளா முதலிடம் கிடையாது, தப்பு. அஸ்ஸாம் தான் முதலிடத்தில் இருக்காங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இங்கேயும் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது சரின்னு சொல்லணும். 1953 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்டது. இது இந்திய மண் வகைகளை 6 பிரிவாக பிரித்துள்ளது. பழமையான படிகை பாறைகளான கிரானைட்டு, நைஸ் போன்றவை சிதைவதால் கரிசல் மண் உருவாகிறது. வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் பொழுது மண் சுவரல் மூலமாக சரளை மண் உருவாகிறது. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. 1953 தான் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்டது. 2வது பாயிண்ட்டு தப்பு. இந்திய மண் வகையை
8 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. 3வது பாயிண்ட் தப்பு. பழமையான படிகப்பாறையான கிரானைட்டு, நைஸு போன்றவை செய்வதால் கரிசல் மண் உருவாகாது, செம்மண் உருவாகும். செம்மண் அப்படிங்கிறது சரி. வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் பொழுது மண் சுவரல் காரணமாக சரளை மண் உருவாகுது. இது கரெக்டுங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 4 சரி. ஆப்ஷன் தப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1, 4 சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவில் பருவக்காற்று சரியான நேரத்தில் தொடங்குவதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீரோட்டம் எது? இந்தியாவில் பருவக்காற்று சரியான நேரத்தில் தொடங்கணும். ஆனால் தொடங்குதான்னு கேட்டால் தொடங்குறது கிடையாது. அதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீரோட்டம் பெருவியன் குளிர் நீரோட்டம் அல்லது ஹம்போல்டு குளிர் நீரோட்டம். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியுள்ளது. இந்திய அரசு 16 உயிர்க்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1971 தொடங்கப்பட்டது. 1952 வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 தான் கொண்டு வந்தாங்க. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. இந்திய அரசு 18 உயிர்க்கோள காப்பகங்களை உருவாக்கியிருக்குதுங்க. 16 கிடையாது, 18 உயிர்க்கோள காப்பகங்களை உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். இதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். இந்த 18 உயிர்க்கோள காப்பகம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சில குறிப்பிட்ட உயிர்க்கோள காப்பகங்களை யுனெஸ்கோ கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. யுனெஸ்கோவுடைய கட்டுப்பாட்டில் எத்தனை உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன? இது உங்களுக்கான கேள்வி, கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 3வது பாயிண்ட்லேயும் தப்பு இருக்குதுங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1971 கிடையாது, 1973 தொடங்கப்பட்டது. அப்போ இது தப்பு. 4வது பாயிண்ட்டு சரி. 1952 தான் வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். பீகாரில் உள்ள கன்வர் ஏரி இந்தியா மற்றும் ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குதிரை குழம்பு ஏரி ஆகும். அமெரிக்காவில் அர்கன்சாஸ் பகுதியில் உள்ள சிக்காட் அப்படிங்கிற ஏரி உலகிலேயே பெரிய குதிரை குழம்பு ஏரி ஆகும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. கன்வர் ஏரி அப்படிங்கிறது பீகாரில் இருக்குது. இதுதான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நன்னீர் குதிரை குழம்பு ஏரி. 2வது பாயிண்ட்டு சரி. அமெரிக்காவில் அர்கன்சாஸ் பகுதியில் சிக்காட் அப்படிங்கிற ஏரி இருக்குது, உலகத்திலேயே பெரிய குதிரை குழம்பு ஏரி ஆகும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2 சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். பெல்ட் என்றழைக்கப்படும் மித வெப்பமண்டல புல்வெளி உள்ள இடம் எது? பெல்ட் என்றழைக்கப்படும் மித வெப்பமண்டல புல்வெளி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் தென்னாப்பிரிக்காவில் இருக்குதுங்க. பெல்ட் அப்படிங்கிறது மித வெப்பமண்டல புல்வெளி தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். சுண்ணாம்பு பிரதேச குகைகளை பொறுத்துக. குகைகள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் மேற்கு பீகாரில் குப்பத்தாம் குகைகள் இருக்குது. உத்தரகாண்டில் ராபர்ட் குகை மற்றும் தப்கேஸ்வர் கோவில் இருக்குது. மத்திய பிரதேசில் பச்மாரி மலை இருக்குது, பாண்டவர் குகையெல்லாம் இருக்குது. சத்தீஸ்கரில் குடும்சர் குகைகள் இருக்குது. இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். பாபிலோனில் கிமு 3800 உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு டென்மார்க் ஆகும். இந்தியாவில் கிபி 1872 முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 1881 முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டு வருகிறது. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. பாபிலோனியா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது. கிமு 3800 அங்கே உலகத்துடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியிருக்காங்க. 2வது பாயிண்ட்டு சரி. நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திய முதல் நாடு டென்மார்க் தான். 3வது பாயிண்ட் சரி. கிபி 1872 இந்தியாவில் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. 4வது பாயிண்ட்டும் சரி. 1881 முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டு வருகிறது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கேள்வியை நான் கேட்குறேன், இதுக்கான பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.
1872 மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சாங்க இல்லைங்களா? அப்போ இந்தியாவுடைய பிரபுவாக இருந்தவர் யார்? இந்தியாவுடைய பிரபுவாக இருந்தவர் யார்? இதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து வேணா பாருங்கள். சம சூரிய வெளிச்சக்கோடு என்பது என்ன? சம சூரிய வெளிச்சக்கோடு என்பது என்ன? இதுக்கான பதில் ஐசோஹெல். ஐசோஹெல் அப்படிங்கிறது தான் சம சூரிய வெளிச்சக்கோடு. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். எல் நினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கும் முன்னாடி வட இந்தியாவுடைய வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. தென்மேற்கு பருவக்காற்றின் தொடக்கம் தென்னிந்தியாவில் பருவமழை வெடிப்பு எனப்படுகிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 50% தென்மேற்கு பருவக்காற்று வழங்குகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்கிறதுல எல் நினோ அப்படிங்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. 2வது பாயிண்ட்டும் சரி. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குறதுக்கு முன்னாடி வட இந்தியாவுடைய வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்கிறது. 3வது பாயிண்ட் சரி. தென்மேற்கு பருவக்காற்றுடைய இடி மின்னலுடன் கூடிய தொடக்கம் தென்னிந்தியாவில் பருவமழை வெடிப்புன்னு சொல்கிறாங்க. 4வது பாயிண்ட் தப்பு. இந்தியாவுடைய மழைப்பொழிவில் 75% தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக தான் கிடைக்கிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். உயிர்கோள பெட்டகங்களில் தவறானது எது? தமிழ்நாட்டில் 3 உயிர்கோள பெட்டகம் இருக்குது. அது என்னங்கிறத சொல்லணும். எது உயிர்கோள பெட்டகம் இல்லைங்கிறதையும் சொல்லணும். இதுக்கான பதில் நீலகிரி என்பது உயிர்கோள பெட்டகம். மன்னார் வளைகுடா என்பதும் உயிர்கோள பெட்டகம் தான். அகத்தியர் மலை என்பதும் உயிர்கோள பெட்டகம் தான். முதுமலை என்பது உயிர்கோள பெட்டகம் கிடையாது. இது தவறு. இதுதான் தவறு. அடுத்து வேணா பாருங்கள். கோதாவரி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கோதாவரி ஆற்றை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரி என்று சொல்ல வேண்டும். தீபகற்ப இந்தியாவில் பாயும் 2வது மிக நீளமான ஆறு கோதாவரி ஆகும். இதன் நீளம் 1465 கிலோமீட்டர்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. இந்த நதி விருத்த கங்கா எனவும் அழைக்கப்படுகிறது. இது 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இது தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலாமி போன்றவை இவற்றின் துணையாறுகள் ஆகும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தப்பாக இருக்குதுங்க. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான நதினா அது கோதாவரி தான். 1465 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2வது பாயிண்ட்டு சரி. விருத்த கங்கான்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. 3வது பாயிண்ட் சரி. தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் பாயுது. இதனுடைய பரப்பளவு 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். 4வது பாயிண்ட் சரி. பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலாமி எல்லாமே இதனுடைய துணையார்கள். இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. 2 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். இந்தியா 2018வது ஆண்டை திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் FAO 2025வது ஆண்டை சர்வதேச திணை பயிர்கள் ஆண்டாக அனுசரித்தது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டுங்க. 2018 என்பது தேசிய திணை பயிர்கள் ஆண்டு. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. FAO இந்த அமைப்பு 2023 தான் 2023 தான் சர்வதேச திணை பயிர்கள் ஆண்டுன்னு சொன்னாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வேணா பாருங்கள். பேரிடரின் விளைவை குறிக்கும் செயல்பாடு எது? இது வந்து புக் பேக் கொஷினுங்க. பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடு எது? இதுக்கான பதில் மட்டுப்படுத்துதல். இதுதான் பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடு. அடுத்து வேணா பாருங்கள். லட்சத்தீவுகள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு முருகை பாறைகளால் ஆனது. இந்த தீவுகள் சுமார் 93 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். இதன் நிர்வாக தலைநகரம் கவரட்டி ஆகும். லட்சத்தீவு கூட்டங்களை 9 டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் தான் லட்சத்தீவு அமைந்திருக்கு. முருகை பாறைகளால் உருவாகியிருக்கு. இந்த தீவுகள் சுமார் 93 சதுர கிலோமீட்டர்லாம் கிடையாதுங்க. இதனுடைய பரப்புன்னு பார்த்தீங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர் தான். 2வது பாயிண்ட் தப்பு.
3வது பாயிண்ட் சரி, இதனுடைய நிர்வாக தலைநகரம் கவரட்டி ஆகும். 4வது பாயிண்ட் தவறு. லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவிலிருந்து பிரிப்பது 8 டிகிரி கால்வாய். 9 கிடையாது, 8 டிகிரி கால்வாய். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினா. நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என்ன? இது வந்து புக் பேக் கொஷினுங்க. நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என்ன? இதுக்கான பதில் கார்ட்டோகிராஃப்ட்னு சொல்லுவாங்க. கார்ட்டோகிராஃப்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருப்போம். இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.